ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான பரோட்டா கடை சால்னா. இந்த பரோட்டா கடை சால்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது பரோட்டாக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்தோடவும் நல்லா சூட் ஆகுங்க. மணக்க அந்த ருசியான சால்னாக்கு வேண்டிய இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடலான்னு தோணும். அந்த அளவுக்கு நல்ல சுவையான இந்த சால்னா செய்கிறது ரொம்ப சுலபந்தாங்க. நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி பிளெயின் சால்னா. இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மசாலா. பட் டேஸ்ட்டு வாசனையும் அருமையாக இருக்கும். அது சுட சுட பரோட்டா மேலே இந்த சால்னாவை நிறையா ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. இது பரோட்டாக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடவும் சூட்டாகும். புலவோடவும் நம்ம சாப்பிடலாம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான். வாங்க அருமையான சுவையான பரோட்டா சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம மசாலாவை கொஞ்சம் வதக்கி அரைச்சிக்கலாம். ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான பேன் அல்லது ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டாக சேர்க்கிறது பூண்டு. ஒரு 12 to 15 பல் பூண்டு. பூண்டோட சைஸ் பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா தொளசி விட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு, இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சன்னமாக நீளமாக கட் பண்ணி போட்டுருவோம். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துடலாங்க. இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயத்தை நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2-3 பீஸ் பட்டை சின்ன சின்ன பீசஸாக. அடுத்ததாக ஒரு 4 கிராம்பு சேர்த்துருவோம். இது கூட ஒரு 3 ஏலக்காய். அடுத்தது கொஞ்சமாக கல்பாசி. இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட மிஸ் பண்ணாமல் ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. இது சால்னாக்கு நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட்டும் திக்னஸும் கொடுக்கும். மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. சப்போஸ் இல்லைன்னா மட்டும் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. பட் முந்திரி பருப்பு சேர்க்கும்போது பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும். இது கூட ஒரு 2 கீத்து தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துடலாங்க. துருவன தேங்காய்னா ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. நல்லா வதக்கி விட்டுருவோம். இனி இந்த வெங்காயம், ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ பொறுமையாக நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், அந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்பைசஸும் நல்லா வறுபட்டு வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு வதக்கின பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். இப்போ கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் மசாலா இங்கே ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம சால்னாவை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இங்கே குக்கரில் தாளித்து விடுறேன். டக்குன்னு ஒரே விசிலில் ஜம்முன்னு ரெடி ஆகிடும். ஸோ ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்டார் அனைஸ், கூடவே 2 பிரிஞ்சி இலை சேர்த்து விட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக ப்ரௌன் ஆனது தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி கலருக்காக. இது கூட ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, கொரியாண்டர் பவுடர் போட்டு நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம். இந்த மசாலா பொடி இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில்
ஒரு 10 to 15 புதினா இலைகள் சேர்த்துருவோம். இப்படி ஆயிலில் சேர்த்து வதக்கி விடும்போது அந்த சால்னாவோட வாசனை தூக்கலாக இருக்கும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்படி அரைச்சி சேர்க்கும்போது அந்த தக்காளி நல்லா குயிக்காக வதங்கிடும், நல்ல கலராக இருக்கும் சால்னா. அதுக்கு வேண்டி அரைச்சி சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுறலாம். ஏன்னா இங்கே தக்காளியை நம்ம பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்குறோம். ஸோ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த மசாலா விழுதை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். அடுத்தது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த சால்னாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அளவாக சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம இங்கே தேங்காய் சேர்த்துருக்கிறதால கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்காகும் சால்னா. ஸோ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சால்னாக்கு பார்த்து அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சால்னா ரொம்ப தண்ணி மாதிரி லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இங்கே குக்கரில் தாளித்து விட்டால் பெருசாக சுண்டி வராது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுட்டு தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டுட்டு நெல்லி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி வெயிட் வச்சு விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஜஸ்ட் ஒரே விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பர்ஃபெக்டாக கமகமன்னு வாசனையோட குருமா ரெடி ஆகிடும். இப்போ ஒரு விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறோம். வா, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தகன்னு அருமையான சுவையான பரோட்டா சால்னா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. வாசனையும் சும்மா கமகமன்னு இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பரோட்டாவுக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, இட்லி, தோசை, புலாவ், பிரியாணி எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிளெயின் சால்னாங்க. ஜஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, அந்த மசாலா சேர்த்து நம்ம செய்கிறோம். வேறு எந்த வெஜிடபிளும் சேர்க்கல. செம்மையாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நல்ல சுட சுட பரோட்டாவை பிச்சு போட்டு மேலே இந்த சால்னாவை நிறையா விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டா ஆஹா, சால்னாவோட டேஸ்ட்டுக்கு வேண்டிய இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடலான்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்த தடவை சப்பாத்தி பரோட்டா பண்ணும்போது இந்த சால்னாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.